எல்லோருக்கும் வணக்கம். நேற்று எங்கள் அம்மா சாப்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இருந்து தான் என்னுடைய லைஃப் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இதில் என்னுடைய படிப்பு விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரையும் எங்கள் தாத்தா கூட தான் இருந்தேன். அதாவது எங்கள் மாமா தாத்தா எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் என்னைய பார்த்துக்கிட்டாங்க. 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 படிக்கிற வரையும் நான் வளர்ந்த இடம் RTU ஜி கல்லுப்பட்டியில் இருக்குது. வத்தலக்குண்டு பக்கத்தில், கொடைக்கானலுக்கு கீழே. ரீச்சிங் தி அன்ரீச்டு, சரிங்களா? அந்த தொண்டு நிறுவனத்துடைய பேர். அதை உருவாக்குனவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் ஜேம்ஸ் கிம்டன். 1974 தான் அவர் என்ன பண்ணார், கல்லுப்பட்டியில் உருவாக்குனார். என்ன மாதிரி தாய் தந்தையை இழந்தவங்களும் சரி, பல வகையில் கஷ்டப்பட்ட குழந்தைகள் வந்து அங்கே படித்து இன்றைக்கி ஒரு 5000 குழந்தைகளுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியில் வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான ஹீரோ யாருன்னா எங்கள் தாத்தா பிரதர் ஜேம்ஸ் கிம்டன். நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அங்கே எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கிருவீங்க. அந்த லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ 4th ஸ்டாண்டர்ட் வரையும் +2 ஸ்டாண்டர்ட் வரையும் நான் படித்தது அங்கே தான். 10th 425 மார்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் +1 +2 பட்டிவீரன்பட்டி நாடார் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இது பாய்ஸுக்குன்னு இருக்கிற ஸ்கூலில் நாங்கள் படித்தோம். பயோமேக்ஸ் ஃபஸ்ட்டு குரூப் தான் எடுத்தேன். அது வந்து 889 மார்க் எடுத்தேன். அதெல்லாம் ரொம்ப சேட்டை அப்போல்லாம் படிக்கும்போது. ஒவ்வொரு ஃபைனல் எக்ஸாமுக்கும், அதாவது என்னது எக்ஸாமுக்கு, சரிங்களா, கவர்மெண்ட் எக்ஸாம் +2 லாஸ்ட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நாங்கள் செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு வந்து எழுதிக்கிட்டு இருந்த ஒரு காலம். அப்படியும் அது அந்த இளமை காலங்கள் தான், சரிங்களா? அப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறோம். ஸோ என்னுடைய படிப்பு காலங்கள் பெருசாக ஒன்றும் எனக்கு கஷ்டங்களை தரல. ஏன்னா என்னை டேக் கேர் பண்ணது எல்லாமே RTU, அந்த தொண்டு நிறுவனம். ஸோ எங்கள் தாத்தா தான் எனக்கு வந்து அப்பா அம்மா சொந்த பந்தம். என்னை வளர்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த RTU நிறுவனம் தான். என்னை சின்ன வயசில் வளர்த்தது எங்கள் தாத்தா பாட்டி மாமா. ஸோ இவ்வளோ தான் என்னுடைய அந்த படிப்பு காலங்களில் சம்மந்தப்பட்டது. பெரிய விஷயங்கள் சொல்ல வேண்டிய அதில் நிறைய கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? ஸோ +2க்கு அப்புறம் தான் என் லைஃப்பில் எவ்வளோ ட்விஸ்ட்டு, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்றது இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் அது நிறைய பேர்த்துக்கு இன்னும் அந்த வீடியோ போய் சேரும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.